ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. கடகராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன அப்படின்னா, பொதுவாக பாருங்க, காலபுருஷனுக்கே 4வது ராசி, தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னு கடகம் அப்படின்னு சொல்லலாம். கருணை, பாசம், இரக்கம் இதெல்லாம் ஜாஸ்தி உண்டு. என்ன கருணை இருந்தாலும், பாசம் இருந்தாலும், இரக்கம் இருந்தாலும் எனக்கு யாரும் இதை காமிக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாமே ஒன்வேவாவே இருக்கே, எனக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்ற ஆழ் மனதில் ஒரு கவலை எப்பயுமே கடகத்துக்கு இருக்கும். வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கடகம் பாருங்க, சின்ன வயசுல குழந்தைங்கள நம்ம பார்த்துருப்போம். தாத்தா இல்லைன்னா ஓன்னு அழும், பாட்டி இல்லைன்னா பாட்டி வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஓன்னு அழும். தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, இப்படி எல்லார் கூடயும் ரொம்ப பாசமா உருகி உருகி உறவா பழகக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம். சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டமான சீன் ஓன்னு அழுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கடகம் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தில் சந்திரன் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இமோஷ்னலி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம் அப்படின்றது உண்மை. பொதுவாக இந்த என்ஜிஓ, சமூக சேவை, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை, டாக்டர்ஸா, மற்றவங்களுக்கு பெஸ்ட் அட்வைசர்ஸா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கர்ஸா, ஒரு சேவை மையத்தில் வேலை செய்யறது, இதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடகராசி குழந்தைங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களா, சாலிடாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, ரொம்ப செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே பிறரை சார்ந்து வாழறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களை ஹாஸ்டல் போட்டுட்டாங்க அப்படின்னா ஹோம் சிக்னஸ் ஆகிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகம். நிறைய கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸா, ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால, சந்திரன் ஆட்சி அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும், பிடிக்கும் அப்படின்லாம். நீர் சம்மந்தப்பட்ட தொழில், டாக்டர்ஸ், நிறைய பேர் அரசாங்கம்ல இருக்காங்க, என்ஜிஓஸில், இந்த மாதிரி நிறைய மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில் அத்துணையும் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலையும் கடகம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்போ நிறைய பேர் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய கடகம் இருக்கும். யார் கஷ்டத்தையும் என்னால் தாங்க முடியல, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, என்னை சார்ந்தவங்க கஷ்டப்படக்கூடாது, எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் ஃபேமிலி எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சரி, இவங்களோட லவ் இவங்க பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறவங்கள பார்த்து இவங்க டைரெக்டாக போய் லவ்வை சொல்லிடுவாங்களா, அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. நடுவில் மீடியேட்டர்ஸை வைப்பாங்க. பொதுவாக ரொம்ப இமோஷனல் கேரக்டர்ஸ், ஐயோ லவ் பண்ணுறோன்னு எப்படி சொல்கிறோம், அந்த கொஞ்சம் பயம், கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் வெட்கம், நாணம், பயிர்ப்பு, மடம் அத்தனையும் இருக்கக்கூடியவங்க கடகராசி பெண்கள் அப்படின்லாம். லவ் பண்ணுறது எப்படி லவ் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தால் போதுங்க, எனக்கு காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் நான் பார்த்து லவ் பண்ண மாட்டேன், என் மேலே பாசமாக இருந்தால் போதும். இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குது சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடிபட்டுடுச்சு, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, நிறைய இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ், இவங்களும் ஓடுறாங்க, அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க, கொடுக்கணும்னு ஒரு பையன் ஓடி என்ன பார்த்து பார்த்து வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயின்மெண்ட் வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஊதி, நம்ம இந்த சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்க, ஊதி ஆயின்மெண்ட் வைக்கிறது, வலிக்குதா வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேலே கொஞ்சம் பாசம் காமிச்சா கூட, என் மேலே இவ்வளோ காமிக்கிற பாசத்தை கூட நான் இந்த அளவுக்கு நினச்சிப்பேன் நானே. இதுதான் கடகம். ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸு, ரொம்ப இமோஷ்னலான பர்சன்ஸ், ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ் யாரு அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா பொறுத்து போகிற குணம் அப்படின்றது உண்டு. சரி, அப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த பையன் மேக்ஸிமம் லவ் பண்ணுறோன்னே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க அம்மா கூட அந்த பையன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்க மாட்டாங்க, இவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் கும்பராசி பர்சன்ஸை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்து வர்றது இல்லை. இவங்களோட கேரக்டருக்கு அவங்களோட கேரக்டர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், மேட்சே ஆகாது. அதுக்காக இவங்க ரொம்ப நல்லவங்க, கும்பம் ரொம்ப கெட்டவங்க, அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் சொல்ல வரல. என்ன அலைகள் ஒத்து வராது. ஆனால் அதையும் மீறி கும்பத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கடகம் யார் கூட கல்யாணம் பண்ணிக்கினாலும், யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும், எவ்வளோ மோசமானவங்களை கல்யாணம் பண்ணிக்கினாலும் வாழ்ந்துரும்.
காரணம் என்ன? நாங்க எது அடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்முனு இருப்போம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம். எந்த விதத்தில அடிச்சாலும் கம்முனு இருப்போம். எந்த பிரச்சனைனாலும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இதுவும் கடந்து போகும். அப்படின்ற மாரி போயிடுவோம். எங்களுக்கு எங்க புருஷன் முக்கியம். எங்களுக்கு எங்க குழந்தை முக்கியம். அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பொதுவா வந்து பாருங்க, ஒரு ஃபேமிலில போறாங்க. அது எந்த ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி மொத்தமா பிரிஞ்சு போச்சுங்க. இவங்க போன அப்புறம் அந்த மொத்த உறவுகளும் இவங்க இணைச்சு வைப்பாங்க. எல்லார் கூடயும் இப்ப மாமனார்ன்னே சொல்ல மாட்டாங்க. அப்பா, அம்மா, நம்ம சின்ன மாமனார நம்ம வந்து அங்கிள், ஆன்டின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா? சித்தப்பா, சித்தி, பெரிய மாமனார பெரியப்பா, பெரியம்மா அப்படின்ற மாரி அவங்க கணவருக்கு என்ன உறவு வேணுமோ, அந்த உறவையே சொல்லி உறவா பழகக்கூடியவங்க கடகம் அப்படின்லாம். சரி, எல்லாரோட இவ்ளோ இணைச்சு இணைச்சு வைக்கிறாங்களேம்மா, எல்லாரோட பாசமும் இவங்களுக்கு கிடைக்குமா? நான் முதல்லயே சொல்லிட்டேன். இவங்க தான் எல்லார் மேலயும் பாசமா இருப்பாங்களே தவிர, இவங்களுக்கு பெருசா எந்தவித பாசமும் கிடைக்காது. யார் இவங்க கிட்ட பழகுனாலும் ஆதாயம் கருதி, இந்த பிள்ளை வந்தா மாங்கு மாங்குன்னு வேலை செய்யும். இழுத்து போட்டுன்னு வேலைக்காரி வேலையெல்லாம் செஞ்சுடும். அதனால அம்மா வீட்டுக்கு வாம்மா. உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. நீ வந்து மாமாக்கு சுண்டக்காய் குழம்பு வச்சு குடுப்பல்ல, அது மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா, உன்ன சுண்டக்காய் குழம்பு வைக்கணும். அந்த சுண்டக்காய் குழம்பு நீ 3 நாள் வச்சுட்டு வந்துருவ. அத தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுன்னு அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக கூப்பிடுறாங்க. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உன்ன பார்க்கணுன்ற எண்ணத்துல கூப்பிடல. நீ வந்தா இழுத்தடிச்சுன்னு எல்லா வேலையும் செய்வே. எல்லாத்தையும் கிளீனா செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவ. அன்னைக்கு அவங்களுக்கு முடியாது. அப்ப அந்த முடியாத வேலைக்கு உனக்கு ஒரு வேலைக்காரியா கூப்பிடுறாங்க. அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். ஆனா நீ புரிஞ்சுக்கவே மாட்ட. இதுதான் கடகம். பொதுவா கடகராசி பெண்கள் இத புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க வந்து பாருங்க, அவ்ளோ சுண்டக்காய் குழம்பு வச்சிருப்பாங்க. நீ சாப்பிடு, சாப்பிடு நீ இவங்களுக்கு போட்டிருப்பாங்களே தவிர, வீட்டுக்கு இந்தா கொஞ்சம் சுண்டக்காய் குழம்பு எடுத்துன்னு போ அப்படின்னு குடுக்க மாட்டாங்க. அப்படியே குடுத்தாலும் இவ்வளோதுக்கு இவ்வளோ தான் குடுப்பாங்க. நான் வந்து ஆசையா எனக்கு சுண்டக்காய் குழம்பு சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொன்னாங்கன்றது தெரியுமே தவிர, அதுக்கு பின்னாடி அவங்க உனக்கு என்ன காரணத்துக்காக கூப்பிட்டாங்க? என்னோட இன்டென்ஷன் என்ன? அப்படின்னு எதிராளியினோட இன்டென்ஷன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இதுதான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்ப காலேஜ் படிக்கும்போதும், ஸ்கூல் படிக்கும்போதும், ஆஃபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் ரொம்ப பெருசு. எல்லார் கூடயும் நான் பாசமா பழகுவேன். எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாரி நானே நம்பிப்பேன். ஒரு விஜய் சார் படத்துல அவர் சொல்லுவாரு. இந்த விஜய் சார் தேவயானி படத்துல. இதுவா முடிவு பண்ணிக்குது, இதுவா பேசிக்குது, இதுவா முடிவு பண்ணிக்குது. நான் என்ன நினைப்பேன், இதுவா முடிவு பண்ணி, இதுவா செய்யுது பார்த்தீங்களா? அப்படிம்பாரு. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் முடிவு பண்ணிப்பாங்க. பாசிட்டிவாவே நினைப்பாங்க. யாரையும் நெகட்டிவாவே நினைக்க மாட்டாங்க. இவங்க இப்படி செய்றாங்களே, இதுல இந்த அர்த்தம் இருக்குமோ, இந்த ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல காரணத்தை இவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா வந்து பாருங்க, இவங்களுக்கு மனதளவுல எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்துல போய் முடியும். மைண்ட் எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கிறது வேணும். மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மாமனார், மாமியார் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. செய்யல. சரி பரவாயில்ல. அவங்க செய்றாங்களோ செய்யலையோ நான் செய்றேன். கணவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? காசு, பணம், வைர ஒட்டிக, வைர கிரீடம் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு. "அம்மா நீ சாப்பிடு. வீட்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கேம்மா. நீ முதல்ல சாப்பிடு" அப்படின்னு மாமியார் சொல்லணும். மாமனார் சொல்லணும். கணவர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி எல்லாம் தான் போச்சு. நம்ம குழந்தைங்களாவது நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களா? குழந்தைங்க நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் ஆதரவா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கடகத்துக்கு குழந்தைங்களும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்காங்க. நான் வந்து பாருங்க, எங்க அம்மா செய்யணும், எங்க அம்மா கடமைய எங்க அம்மா செய்றாங்க. நான் என்னத்துக்கு செய்யணும்? அப்படின்ற மைண்ட் செட் பிள்ளைங்களுக்கு இருக்கும். பிள்ளைங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. உனக்கு போய் என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்ற எண்ணம் கடகராசி அம்மாக்களோட குழந்தைங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கும். அம்மா எவ்ளோ படிச்சிருந்தாலும், எவ்ளோ பெரிய ப்ரொஃபஷன் இருந்தாலும் அப்பா தான் புத்திசாலி. உனக்கு என்ன தெரியும்? நீ சும்மா சென்டிமென்ட்டா பேசி, பேசி, பேசி வீணா போற. என்னையும் வீணடிக்கிற. உன்ன மாரி மட்டும் நான் வாழவே கூடாதும்மா. அப்படின்னு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கும் சொல்லுவாங்க. அதே மாரி கடகராசி அன்பர்களுக்கும் சொல்லுவாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கும் உங்க பசங்க சொல்லுவாங்க. ஏன்னா, உங்கள மாரி உங்களால வாழ முடியாது. புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரார்டினரி நல்ல குணம் அப்படின்றதுக்கு அதனால ரொம்ப ஸ்மார்ட்டா பிள்ளைங்க இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. கண்டிப்பா நெறைய பேர் வீட்ல இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஆ ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? ஃபேமிலி லைஃப் காம்ப்ரமைஸ். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ வேணா செய்றேன். நான் கர்ணனா தான் வாழணும். மகாபாரதத்த நீங்க யார் அப்படின்னா கர்ணன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு தெரியும் எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, துரியோதனன் கூட சேர்ந்தா நான் வந்து எனக்கு செத்து தான் போவேன். எனக்கு பின்னாடி வரலாறுல ஒரு கெட்ட பேர் தான் இருக்கும்னு தெரிஞ்சும், "செஞ்சோற்று கடன் தீர்க்க" அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? நான் நன்றிக்காக செய்றேன் அப்படின்னு கர்ணன் செய்வார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படின்லாம். சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் எது அப்படின்னா வடக்கு.
வடக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஃபேவரபுளான கலர்ஸ் என்ன, லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கை ப்ளூ, ஒயிட்டு, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு இதெல்லாம் ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசி பெண்கள் என்ன பண்ணணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கம்மா. பிரம்மன் எழுதிய விதி எது வேணா இருக்கட்டும், கணவன் மனைவி, கணவன் குடும்பம், என் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் சப்போர்ட்டிவாக நிறைய நிறைய கடகராசி என்பர்களுக்கு அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சப்போர்ட் இருக்காது, அந்த சைடும் சப்போர்ட் இருக்காது, பிள்ளைங்களும் சப்போர்ட் இருக்காது, எனக்கு பிறந்ததுங்களும் சப்போர்ட் இருக்காது. அப்போ யாரோட சப்போர்ட் எனக்கு இருக்குது? கூட்டி கழிச்சு பார்க்குறேன், யாருமே இல்லை. அதுதான் நீங்கள். அப்போ ரொம்ப எளிமையாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் எல்லாருக்காகவும் வாழ்ந்தீங்க, கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பிரம்மன் என்ன விதியான எழுத்துட்டோம், நம்ம விதியை மாற்றி எழுதிக்கலாம். எப்படி? நம்மளோட அன்பு, பாசம், ஓவர கரிசனம், கருணை, இரக்கம் அதெல்லாத்தையும் கொஞ்சமாக மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம ஒரு மாசத்துல ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு நட்பு, நம்மளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சமான விஷயத்த செய்யறது அப்படின்றது செய்யுங்க. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வீணா போகிறது அப்படின்றது வேண்டாம். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்தை இந்த மாதிரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜென்ரல் எங்களோட ஜாதகத்தை நாங்க இது வரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்துல எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.